la! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. திமுகன்ற ஒரு பெரிய கட்சி, இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிற கட்சி. அந்த கட்சியின் உள் விவகாரங்களை திரு ரஜினிகாந்த் பேச வேண்டிய தேவை ஏன் எழுகிறது? சாதாரணமா பேசிட்டாரா இல்ல உண்மையிலே இதுல ஏதேனும் அரசியல் இருக்கா என்ன? எல்லா மினிஸ்டர்ஸுமே ஒரு பெரிய குறுநில மன்னர்கள் தான். மாவட்ட செயலாளர் பல வருஷங்கள் இருந்தவங்க தான். அனுபவத்தில் ஸ்டாலினோட அதிக அனுபவம் கொண்டவர்கள் தான் அவங்க. ஸோ அவர்களையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கட்சியை நடத்துவது, ஆட்சிக்கு பிடிப்பது, தொடர் தேர்தல் வெற்றிகளை பெறுவதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக சொன்னது தான் அது. ரஜினி திமுக பிரச்சனையே வெளிக்கொண்டு வந்திருக்காரு அப்படின்றீங்களா? அது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் தான். ஆக்சுவலா அதோடைய விளைவுகள் நல்ல விளைவுகள் தான். இது பேசு பொருளாகணும், உள்ள நடக்கிற விஷயங்கள் வெளில வரணும், உள்ளுக்குள்ள ஒரு அண்டர் கரண்ட் ஒன்று ஓடிட்டு இருக்குங்கிற விஷயத்தை யாரும் பேசல. இப்படி வச்சுக்கலாமா? தமிழ்நாட்டு அரசியல வியூ பண்ணிட்டு இருக்காரு திரு ரஜினிகாந்த் அவர்கள் தினந்தோறும். என்னங்க திமுகவில் நடக்கிறத பத்தி நீங்க பேசவே மாட்டேன்றீங்க, இதோ பாருங்க நான் பேசுறேன், நீங்க அப்புறம் பேசுவீங்க பாருங்க அப்படின்னு பேசிட்டாரா? நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கிறேன். ரஜினிக்கு என்ன தேவைன்னா அவருடைய விழாவுக்கு அழைத்தார்கள், அவர் மனதில் உள்ளதை பேசினார். ஆனால் அங்க இருக்கும் போதே அந்த அரங்கில் உள்ள எல்லாரும் கைதட்டி ரசித்தார்கள். கீழ்மட்டத்தில் உள்ள ஒரு திமுக தொண்டரை கேட்டா கூட இதை வரவேற்பான். தெரியும் இதுதான் பிரச்சனை என்னன்னு தெரியுது. இந்த விஷயம் பரவாயில்ல பேசு பொருள் ஆகுங்கிறத திமுக தொண்டர் வரவேற்கிறார். நீங்க உதயநிதியே அவர் வரவேற்றதானே அவங்க பேசுறாரு. திமுக சீனியர்கள் பல தலைவர்கள் ரஜினி மேல இப்ப வருத்தத்தில் இருக்காங்கன்ற நான் இல்ல, ரஜினி மேல வருத்தமா இருந்தாலும் என்ன காரணத்துக்காக இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுப்போம். என்ன காரணத்துக்குன்னா சீனியர்கள் வர்சஸ் ஜூனியர்கள் பஞ்சாயத்தை வெடிச்சிட்டு போயிட்டா இவர் தூக்கி போட்டு ஒரு குண்டை போட்டு போயிட்டாரு அப்படின்றாங்க. இல்ல அது நல்லதுதான் நான் சொல்றேன். சரி, நீங்க அது ரஜினி ஒரு இன்டென்ஷனோட செய்யறனாலும் இப்படி ஒரு விஷயம் திமுக நடந்தது நம்ம ஒரு அரசியல் பார்வையில பார்க்கும்போது நல்ல விஷயமா தான் பாக்குறோம். கலைஞர் கண்ணில் விரல விட்டு ஆயிட்டாரு துரைமுருகன்னா, அடுத்து ஆட்ஸ்அப் திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றாரு. அப்படின்னா அப்போ உங்களை என்ன பாடாப்படுத்துவார் அவரு? அடுத்து உங்க உதயநிதி என்ன பாடாப்படுத்து? அந்த டீகோட் பண்ணா அப்படிதான் வருது. அதாவது அவருடைய துரைமுருகனுடைய இதை பத்தி பேசும்போது கலைஞர் கண்ணிலே விரட்டாரு அந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியன்டான ஒரு லீடர் அவர் உங்க கூட பணியாற்றுறாரு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட் தான் இருக்கு. இன்னைக்கு திமுகல நீங்க சொல்ற மூத்த தலைவர்களால என்ன பெரிய புரட்சி ஏதாவது பண்ண முடியுமா? அதெல்லாம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கான வாரிசுகள் ஆல்ரெடி ரெடி ஆயிட்டாங்க. நேரடி அரசியல் இனி வாய்ப்பு இருக்கா ரஜினிகாந்த் அவர்களுக்கு? ஏதாவது அரசியல் மேல அவருக்கு ஒரு ஆர்வம் உண்டு. அவர் அரசியல் இன்னும் குறையல. நான் அறிந்த வரைக்கும் அவருக்கு ஒண்ணு. அப்ப மறைமுக அரசியல்ல இருப்பார் ரஜினி. திமுகவை பற்றி அக்கறையோடு பேசுகிறார் ஒரு பார்வையாளரானா, திமுக உயிர்ப்போடு இருக்கணும், திமுக தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு நினைக்கிறார். கண்டிப்பா சாமானிய மக்களுடைய எண்ணம் ஓட்டா தானே. திமுக பெரிய இயக்கம். எப்படி இந்தியாவிலே ஒரு நம்பர் 1 பார்ட்டி பாஜகவோ, அது மாதிரி தமிழ்நாட்டில் நம்பர் 1 பார்ட்டி திமுக. அதன் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ராம்கி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களிடமே கேட்போம். வணக்கம் ராம்கி சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திமுக மேடைக்கு போறாரு. அதாவது ஒரு புத்தக வெளியீட்டு விழா, ஏவா வேலு அவர்கள் எழுதிய புத்தக வெளியீட்டு, கலைஞர் எனும் தாய் புத்தக வெளியீட்டு விழாவில் இவர் பேசும்போது கலைஞரை சிலாகித்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கலாம் திரு ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினிகாந்த் அவர்கள் நாமெல்லாம் சொல்லணும் இல்லை, அவரே பேசுவாரு. உங்களுக்கு அவரை பற்றி நிறைய தெரியும். அடிப்படையில் நீங்க எழுத்தாளர் அரசியல் விமர்சகர்லாம் நான் கொடுத்த உங்களுக்கு ரஜினியுடைய தீவிர ரசிகர். அதுதான், அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்கணும். திடீர்னு திமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் பற்றி எல்லாம் சொல்றாரு. ஸ்டாலின் அவர்களை டீச்சராக கருதி கொண்டு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க, அவங்கெல்லாம் சீட்டை விட்டு போவே மாட்டேன்றாங்க அப்படின்லாம் சொல்றாரு. இது எதுக்கு? ஒரு திமுகன்ற ஒரு பெரிய கட்சி, இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிற கட்சி, அந்த கட்சியின் உள் விவகாரங்களை திரு ரஜினிகாந்த் பேச வேண்டிய தேவை ஏன் எழுகிறது? சாதாரணமா பேசிட்டாரா இல்ல உண்மையிலே இதுல ஏதேனும் அரசியல் இருக்கா என்ன? ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்க தேவையில்லை. அவர் பேசினது ஒரு நகைச்சுவை கோட்டோட எந்த அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ திறமையாக ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸையும் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸையும் எப்படி திறமையாக கையாளுகிறார், எப்படி கலைஞருடைய வாரிசாக கலைஞர் எப்படி கையாண்டாரோ அதுபோல் கையாளுகிறார் அப்படி சொல்லி தான் அதை முடிக்கிறார். ஒரு ஹாட்ஸ்அப் சொல்லி அப்படி தான் சொல்கிறாரு. இதில் சீனியரை குறை சொல்வதற்கோ இல்லை ஜூனியர்களை குறை சொல்வதற்கோ ஒன்று அந்த மாதிரி யாரும் உள்நோக்கெல்லாம் கிடையாது. பேசும்போது இந்த அளவுக்கு ரொம்ப திறமையாக கையாளுறீங்களே அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஒரு இதுதான் இது. இது மாதிரியான ஒரு சம்பவம் கலைஞர் காலத்தில் அவர் பேசியிருக்காரு. 2006 அவர் கலைஞர் அவர்கள் ஜெயிச்சு திரும்ப ஆட்சிக்கு வந்தபோது அவர் என்ன சொன்னார், கலைஞர் எவ்வளோ ஒரு குதிரையை ஓட்டுகிற நல்ல ஜாக்கி மாரி
எந்த அளவுக்கு ஒரு கலைஞர்கிட்ட நிறைய ஜாக்கிகள் நிறைய இருக்காங்க, அதை எந்த ஜாக்கி எப்படி ஓட்டணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் புதுநு பந்தயத்து மாதிரி நின்று ஜெயிச்சு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னார். அப்போ அதனால அன்னைக்கு இது தவறாயிடுமா அப்படிலாம் கிடையாது. அதாவது கலைஞர் போன்றவர்கள், ஸ்டாலின் போன்றவர்கள் எந்த அளவுக்கு எஃபிஷியண்டான ஒரு லீடராக இருக்காங்க, அவங்களுக்கு கீழே வந்து இவ்வளோ சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் இருந்தாலும் அதை தாண்டி எப்படி ஒரு கட்டமைத்து தொடர் வெற்றிகள், அரசியல் தேர்தல் வெற்றி தானே மெயின். இப்போ இன்னைக்கு அரசியல் வெற்றினா தேர்தல் வெற்றியை தானே நம்ம பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து தேர்தலில் இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்குங்கிறத ஒரு பாசிட்டிவாக அதை தான் சொன்னார். அதுதான் பல்வேறு சர்ச்சையாக ஆளாளுக்கு அவங்கவுங்க அர்த்தப்படுத்திக்கிட்டாங்க. இல்லை சார், இது ஒரு தரப்பை உண்மையாகவே காயப்படுத்தி இருக்கிறது. ஒரு தரப்பை தேவையில்லாமல் இவர் எதுக்கு வந்த வேலையை விட்டு மற்ற வேலையை பண்ணிருக்காருன்னு விவாதத்தை அவங்களுக்குள்ளார பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சில சீனியர் தலைவர்களே இருக்காங்க, திமுகவில் மினிஸ்டர்களே இருக்காங்க. அவங்களே வந்து இது தேவையில்லாம இவர் எதுக்கு இதை பேசுறாரு, இவர் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு பாருங்க இது வந்து விவாதம் ஆயிட்டு இருக்கு. நீங்க சொன்ன தலைவர்கள் திமுக இருக்க மாட்டாங்க, ஆனா திமுக இருக்கவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா திமுக அதாவது கலைஞர் அவர்களும் ரஜினி அவர்களும் வந்து பங்கேற்கல பல மேடைகள்ல வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சை, ஒரு கான்ட்ரவர்ஷியல், யாரை பத்தி மனசை என்ன வச்சு பேசினாரு அப்படின்லாம் ஒரு பரபரப்பு வரும். ஒரு 20 வருஷமாவே நிறைய பார்த்துருக்கோம், நிறைய இன்சிடென்ட் நிறைய சொல்லலாம். அதனால வந்து அவர்களுக்கு தெரியும் இதுன்ட்டு. ரெண்டாவது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா ஏதோ சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாமே அவர் குறை சொன்ன மாதிரி அப்படி சொல்லிட்டீங்க. இல்ல அதுல துரைமுருகனை நோட் பண்றாரு. துரைமுருகன்னா அவருடைய கேட்டகரியில இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அதாவது அது எல்லாருக்குமே இப்ப மனசஞ்சலம் ஆகி போச்சு. இல்ல எல்லா மினிஸ்டர்ஸுமே வந்து ஒரு பெரிய குறுநில மன்னர்கள் தான், மாவட்ட செயலாளர் பல வருஷங்கள் இருந்தவங்க தான். அனுபவத்துல வந்து ஸ்டாலினோட அதிக அனுபவம் கொண்டவர்கள் தான் அவங்க. ஸோ அவர்களெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு ஒரு கட்சியை நடத்துவது, ஆட்சிக்கு பிடிப்பது, தொடர் தேர்தல் வெற்றிகளை பெறுவதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக சொன்னதுதான் இதுக்கலாம். இல்ல சார், அவங்க எல்லாம் பலம்னு சொல்றாரா பலம் இல்லைன்னு சொல்றாரா? என்ன இதுல இருந்து என்ன டீகோட் பண்ணா என்ன வருது? இல்ல 2 பேர் ஒரு கட்சி நடத்துவதற்கு, வெற்றிகள் பெறுவதற்கு ஜூனியர் சீனியர் 2 பேருமே வேணும். அப்ப நீங்க இப்படி பாருங்க, அப்ப இப்படி ஜூனியர்களை குறை சொல்ற மாதிரி எடுத்துப்பீங்களா? இப்ப என்ன சொல்றீங்க, சீட்டை விட்டு போக மாட்டேன்றாங்க. இல்ல இல்ல அப்படின்னா அவங்க சீனியர்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆனவங்க கிடையாது, எல்லாரும் நல்ல ரேங்க் வாங்குவாங்க அப்படி சொல்றாங்க. இப்ப சீனியர்ஸ்லாம் நல்லா ரேங்க் வாங்கினா ஜூனியர்ஸ்ல ரேங்க் வாங்கலையா? இப்ப ஜூனியர்ஸ்லாம் ஃபெயில் ஆயிட்டாங்களா? அப்படி கிடையாது. இல்ல நீங்க இப்ப இத சீனியருக்கு நீங்க வந்து இப்படி சொன்னா அப்ப ஜூனியரை குறை சொன்ன மாதிரி எடுத்துப்பீங்களா? இது ஒரு நல்ல ஒரு திரைக்கதையா இருக்கு. நான் வந்து அந்த சீனியர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறேன் சார். இவர் வழி விட்டு போன்றாரு, இத வந்து இவர் அப்படியா சொல்ல வராரு? வழி விட்டு போன்னு அவர் சொல்லல. அவர் சொன்னது என்னன்னா, சீனியர்ஸ்லாம் இவ்வளவு தூரம் இருந்தும் கூட உங்களுடைய தலைமை கீழே உங்களை விட இப்படிதான் சொல்ல வந்து நேரடியா வெளிப்படையா என்ன சொல்ல வந்தாருன்னா, உங்களை விட பழுத்த அனுபவம் கொண்டவர்கள், உங்களுடைய நிறைய காலம் கலைஞர் கூட வந்தவங்க, அவங்க உங்களுடைய தலைமை கீழே இருந்து நல்ல ரேங்க் வாங்கினாலும் உங்களை விட்டு போகாம இருக்காங்களே, உங்களுடைய பேச்சை கட்டுப்பட்டு நடத்துறாங்களே அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் தான். ரஜினி என்றைக்குமே அது ஒரு மாதிரி இந்த அவருக்கு தெரியும், அவருடைய சிண்டு முடிஞ்சிட்டாருன்றாங்க. அப்படி கிடையாது, அவருடைய ஏரியா எதுங்கிறது தெரியும். அதாவது இப்ப நீங்க 6 மாசம் முன்னாடி ஒரு விழா நடந்தது, கலைஞருக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது. அதுல அவர் என்ன சொன்னார், கலைஞருக்கும் எனக்குமான சினிமா சம்பந்தமான நிகழ்ச்சிங்கனால சினிமா ரிலேஷன்ஸ்லாம் சொன்னார். அப்போ அரசியல் தொடவே இல்லை, அரசியல் பற்றி. சரி. ஸோ இப்போ இன்னைக்கு வரும்போதே 2 டிஸ்க்ளைம் போட்டு தான் வராரு. முதல்ல வரும்போதே கலைஞர் என்றாலே அவர் வந்து சினிமா பற்றி பேசி ஆகணும், இலக்கியம் பற்றி பேசி ஆகணும், கடைசியாக அரசியல் பற்றி பேசி ஆகணும். ஏன்னா இந்த 3 விஷயங்களையும் நானும் வந்து அவர் கூட பயணித்திருக்கேன். ஸோ சினிமா பற்றி ஏற்கனவே பேசிட்டேன், இலக்கியம் பற்றி எனக்கு தெரியாது, நான் பேசல. அப்போ அரசியல் பற்றி அவர் கூட இருந்த 20-30 ஆண்டுகளில் நான் பார்த்த வரைக்கும் உள்ள விஷயங்களை பேசணும் அப்படி சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. முடிக்கும் போதும் இதுல யாருக்காவது மனதுக்கு உண்பட்டு இருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி டிஸ்க்ளைமர் 2 டிஸ்க்ளைமர் போட்டு தான் இருக்காரு. அப்ப இது ஏன் வந்து சர்ச்சையாகுது? இது ஏன் இவ்வளவு விவாதமாகுதுன்னா, மீடியாக்கள் மட்டும் விவாதமா எடுக்கலாம். தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே இதை திடீர்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு, அது வந்து விவாத பொருள் தான் கண்டிப்பா. நானும் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன், அறிவுரையை ஏற்றுக்கொள்கிறேன், நான் உஷாரா இருக்கேன்றாரு. அவர் எதுக்கு உஷாரா இருக்கணும்? இல்ல அதுதான் நல்லதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க பாருங்க, ஒரு 2 ஆண்டுகளாக அதிமுக நடக்கிற சின்ன சின்ன விஷயம் கூட பெரிய அளவுல விவாதமானுச்சு. எல்லா ஊடகங்கள்ல அவரு எடப்பாடியோருடைய அடுத்த மூவ் என்ன, எல்லா மணிகளும் சேர்ந்து எடப்பாடியை பார்த்துருக்காங்க, அவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க, இப்படி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களோட பெருசா இருந்துச்சு. அதிமுக எல்லா விஷயங்களும் பொதுவெளிக்கு வந்தன. ஆனா திமுக உள்ள எல்லாரும் தெரியும், உள்ளுக்குள்ள என்ன முரசல்கள் மோதல் நடந்துட்டு இருக்கலாம் தெரியும். விவாதமாவே வரல. இல்ல சார், ரஜினி திமுக பிரச்சனையே வெளிக்கொண்டு வந்திருக்காரு அப்படின்றீங்களா? அது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் தான். ஆக்சுவலா அது அதோடைய விளைவுகள் வந்து நல்ல விளைவுகள் தான். இது வந்து பேசு பொருளாகணும், உள்ள நடக்கிற விஷயங்கள் வெளில வரணும். எந்த ஊடகமும் பேசல,
எந்த தலைவர்களும் பேசல. உள்ளுக்குள்ள ஒரு நீர் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அண்டர் கரண்ட் ஒன்று ஓடிட்டு இருக்குங்கிற விஷயத்தை யாரும் பேசல. இப்படி வச்சுக்கலாமா? இலைமறைவா வந்து சொல்றாரு. அதை இப்படி வச்சுக்கலாமா? தமிழ்நாட்டு அரசியல வியூ பண்ணிட்டு இருக்காரு திரு ரஜினிகாந்த் அவர்கள் தினந்தோறும். என்னங்க திமுகவில் நடக்கிறத பத்தி நீங்க பேசவே மாட்டேன்றீங்க, இதோ பாருங்க நான் பேசுறேன், நீங்க அப்புறம் பேசுவீங்க பாருங்க அப்படின்னு பேசிட்டாரா? நீங்க சொல்றதை நான் வந்து ஏற்றுக்கிறேன். அப்படி அதாவது தொடர்ந்து அரசியலை கவனிச்சுதான் இருக்காரு. நீங்க ஒரு சென்ற வருஷம் என்ன பண்ணாரு, ஆளுநரை போய் பார்த்தாரு. சந்திச்சோன்னா வெளில வந்து அரசியல் அது பெரிய விவாதமா இருந்துச்சு. அவர் எல்லார்ட்டையும் அரசியல் பேசுறாரு. அதனால நீங்க நேரடியா அரசியலுக்கு வரல, கட்சி ஆரம்பிக்கல, கட்சி அரசியல் இல்லைங்கிறதுனால அவர் அரசியல் மேல அவருக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை, அதை வந்து பார்க்காம அதை பத்தி கவனிக்கல, அதுல வந்து கவனம் செலுத்தல அப்படின்லாம் சொல்ல முடியாது. தொடர்ந்து இல்ல எல்லாரும் போல வியூவர் தான் சார். ஒரு கட்சியின் இது உள்வார் நீங்க தான் சொல்றீங்க. இது வரைக்கும் கட்சியை சேர்ந்த நீங்களே சொல்றீங்களே பிரச்சனை இருக்குன்னு. உள்ள அண்டர் கரண்ட் தான் போயிட்டு இருக்கு. அதாவது நீங்க உள்ள நம்ம சிக்கல் நம்ம சொல்றோம், நம்ம ஒரு இந்த விஷயத்த ஒரு சீரியஸாகவே அணுகணும். இப்ப திமுகவுடைய அமைப்பு கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, இப்போ நிறைய மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க. மூத்த அமைச்சர் கட்சி மாவட்ட செயலரும் இருக்காங்க. நீங்க இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு குறைவான அதிமுகவோட குறைவான மாவட்ட செயலர் திமுகவில் தான் இருக்காங்க. கரெக்டா? அப்போ மாவட்ட செயலர் இருக்காங்க, அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, ஒரு பல்வேறு இனிஷியேட்டிவ்ஸும் நிறைய பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அடுத்த லெவலில் இருக்கிற மாவட்ட செயலர் ஒரு இளைய தலைமுறை சேர்ந்த மாவட்ட செயலர்களால் மேலே வர முடியல. இது வந்து நீங்கள் சாதாரண நீங்கள் சொன்னீங்க திமுக பெரிய மூத்த ஆளுட்டு பேசுகிறேன்னீங்க. நீங்கள் கீழே கிரவுண்டில் இருக்கிற திமுக தொண்டர் இருக்கு பாருங்களா, அவங்ககிட்ட பேசி பாருங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு பாருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே எதிர்பார்த்துருந்தது வந்து ஒரு மாற்றம் வரணும், அதாவது அமைச்சரவை மாற்றம் வரணும், அதெல்லாம் வந்து எதிர்பார்ப்பு இருக்குது தொண்டர்கள் மத்தியில். நான் இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு வரணும்ல. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்எஸ் பாரதி பேசுகிறாரு. என்ன சொன்னார்னா, எல்லாரும் வந்து புதுசாக நடிகர் கட்சி ஆரம்பிச்சிட்டான்னு எல்லாம் அங்கே போகிறாங்க, அவங்க தெரியும் இங்கே இருந்தால் பெரிய பதவி கிடைக்காது அப்படின்னு அவரே அக்னாலேஜ் பண்ணுறாரு. இதான் சிச்சுவேஷனு. நீங்கள் திமுக அண்ணா திமுக போன்ற பெரிய கட்சிகளுடைய பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு புதுசாக ஒரு புது பார்ட்டி, புதுசாக ஒரு இளைய தலைமுறை சேர்ந்த ஒருத்தர் வந்து எனக்கு அரசியல் ஆர்வம் இருக்குது அப்படின்னு வந்தால் அவருக்கான ஒரு ஸ்கோப் கிடையாது, அவருக்கான உடனடியாக அவருக்கு பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இல்லை சார், இது திமுகவே செய்யலாம் அந்த வேலையை. என்னன்ற வேலையை நான் சொல்றேன், இந்த வேலையை திமுக தலைமையே செய்யலாம், திமுகவினரே செய்யலாம். இருந்தாலும் தன் துறையை சார்ந்த உதயநிதிக்காக திரு ரஜினிகாந்த் அவர்கள் மூத்தவர், உதயநிதிக்காக இந்த வேலையை வந்து ஒரு ரூட்டை கிளியர் பண்ணி கொடுக்குற வேலையை பண்ணி கொடுக்குறாரா? எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லா கட்சிக்கும் பொதுவானவர். நீங்களே சொல்ல வந்துட்டீங்க திமுகலே ஒரு பெரிய ஒரு தனித்தனி கோஷ்டிகள் தனித்தனி பிரிவா இருக்காங்கிற மாதிரி நீங்களே சொல்றீங்க. அப்படி இருந்தா அவரை எல்லாரும் பொதுவானவர் தான். நீங்க இன்னைக்கு இப்ப துரைமுருகன் ஒரு கமெண்ட் அடிச்சார், தெரியும் வந்து அவரு பேசுனதுலாம். ஏன்னா அதை விட ஒரு கடுமையான விமர்சனங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ரஜினி கட்சி ஆரம்பிக்க போன்னு சொன்னா அதுக்கு வந்த விமர்சனங்கள்லாம் பார்க்கும்போது இது ஒரு பெரிய விமர்சனமே கிடையாது. அவர் விமர்சனம் கடுமையான விமர்சனம் தான். ஆனா ஒரு காலகட்டத்தில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து ரஜினியை வந்து கமெண்ட் அடிச்சிருக்காரு. ட்விட்டர்ல நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய ட்விட்டர்ல. அப்போ அந்த நேரத்தில் துரைமுருகன் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காருல்ல. அப்போ கடலின் ஆழத்தை கூட நீங்க வந்து பார்க்க முடியாது, ரஜினியோட கடலுக்கு ஆழம் போல ரஜினியோட மனதும் பெரிய ஆழங்கிறலாம் சொல்லியிருக்காரு. அதனால இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, துரைமுருகன் வந்து பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கும் போது முதல் வாழ்த்து செய்தி சூப்பர் ஸ்டார்லேருந்து தான். சரி, எத்தனையோ பேர் அதுக்கப்புறம் ஏதோ கட்சி தலைவராக ஆகியிருக்காங்க. எடப்பாடி அவர்கள் வந்து பொதுச் செயலாளர், அண்ணாமலை பாஜக தலைவரான, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்த்து செய்தி வரல. அப்போ வந்து இவங்க வந்து ஆட்சிக்கு வராத முன்னாடியே ஒரு பொதுச் செயலாளர் என்பது ஒரு துரைமுருகனுக்கும் ரஜினி அவர்களுக்குமான பந்தம்ங்கிறது நட்பு இல்லை. அந்த பாண்டிங் ஓகே, பட் இப்போ கோவமா மாறி இருக்குல்ல, ஒரு வருத்தங்கள் வந்திருக்கு பாருங்க. அதெல்லாம் ஒரு வருத்தம் இல்லை. திமுகவில் இருக்கிற சீனியர் திரு துரைமுருகனை பத்தி நீங்க பேசிட்டீங்க, அவர் திரைத்துறையில் இருக்கிற சீனியர் நீங்க பாருங்க, நீங்க உட்காந்துன்னு இளைஞர்களுக்கு வழி உள்ளன்னு அவரு வேற ஒரு வார்த்தையை போட்டு பேசுறாரு. ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் தான் சமாதானம். அது லாஜிக் இருக்குல்ல அவர் சொன்னது. அதாவது நீங்க அதுல கூட என்ன பண்ணா, அவர் ஒன்றும் பின்வாங்கல. அதுக்கப்புறம் என்ன நடந்து பின்னணி நடந்து நமக்கு தெரியாது. ஆனா ஒரு வேலூர்ல விழால இருக்காரு, விழா மேடையில இருந்து இறங்கி சந்தித்து அதுக்கு முன்னாடியே ரஜினி பேசினதை சொன்ன பிறகுதான் அவர் வந்து பகைச்சுவையெல்லாம் சொன்னாரு. இதெல்லாம் தெரிஞ்சதுதான். அதாவது வார்த்தைகள் கவனக்கூறமா வந்து அவர் வார்த்தையை வீசினதுனால அதுக்கு தெரிஞ்ச நட்பு தான். அவ்வளவு நண்பரா இருந்துட்டு ஏன் அப்படி பேசணும் அப்படிலாம் இருக்கு. இல்ல இந்த விமர்சனங்களை வந்து நம்ம எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து இணையத்தில் நம்ம பரவலா பாக்குறோம். ஒரு காமன் மேன் விமர்சனம் தான் அது. இதை தாண்டி ஒண்ணும் இல்ல. ரெண்டு பேருக்கு இவ்வளவு நெருக்கமா இருந்து ஏன் அப்படி ஒரு விமர்சனம் வந்து. எனக்கு ஒரு திரைத்துறை நண்பர் ஒருத்தர் சொன்னது சார், திரு ரஜினிகாந்துக்கு ரொம்ப நெருக்கமா தான் இருக்கிறவர். அவர் சொன்னாராம், அதாவது எதுக்கு இவங்க தேவையில்லாம நம்மளை பேச வச்சாங்க பாருங்க, இப்ப எந்த சிக்கல்ல வந்து நிக்குதுன்னு ரஜினி வருத்தப்பட்டதாலும். இந்த விமர்சனம்லாம் வந்து இந்த காலத்துல ஒரு அப்பெல்லாம் வந்து நீங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் வந்து பேசும்போது, இப்ப நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க எல்லாருக்குமே பாசத்தலைவனுக்கு ஒரு பாராட்டு விழா தெரியும். அது வந்து கலைஞருடைய இறுதி அந்த ஆட்சி முடிவுல இறுதியில் நடந்தது. அவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு பாராட்டு விழா நடந்தது. அதே திரைத்துறை சேர்ந்தவர் தான் ஏற்பாடு செய்தாங்க. அதுல வந்து கமலஹாசன் பேசினாரு. பேசும்போது என்ன சொல்றாரு, கலைஞர்களுக்கு ஞாபக சக்தி அதிகம் அப்படின்னு.
பேசிட்டு இருக்கும்போது கலைஞர் பக்கத்தில் இருந்த ரஜினி வந்து அதெல்லாம் தப்பு, ஆப்போசிட் எனக்கு ரொம்ப குறைவு அப்படின்னு. அதுக்கப்புறம் ரஜினி வந்து பேசும்போது என்ன சொன்னார்னா, இது மாதிரி கமலஹாசன் வந்து ஞாபக சக்தி அதிகம் சொன்னாங்க, கலைஞர் அவர்கள் எனக்கு ஞாபக சக்தி குறைன்னு சொன்னாங்க, ஞாபக சக்தி குறைவா இருந்ததுனால தான் அவர் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு அப்படின்னு. ஒரு திரையுலகம் ஏற்பாடு செய்த விழா. ஸோ அந்த இடத்துல வந்து மனசுல என்ன பட்டுதோ அது வந்து அப்ப திரையுலகம் சேர்ந்து எங்களை ஹர்ட் பண்ண அவங்கள பண்ண என்ன பேக்ரவுண்டு ஏன் அப்படி சொல்றேன் அப்படிலாம் அது ஒரு சர்ச்சை ஆனது. பட் இது எல்லாருக்கும் தெரியும். இல்ல சார், அரசியலே வேண்டான்னு சொன்னவர் சார் திரு ரஜினிகாந்த். அது எதுக்கு இந்த வம்புல மாட்டணும்னு நினைச்சாரு? இல்ல இங்க திமுகவில் இவ்வளவு சர்வசாதாரணமா திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிட்டார் சார். அவர் நண்பர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவரெல்லாம் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். மோடி அவர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களே ரொம்ப நெருக்கம். பிஜேபியில ஒரு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்குன்னா சொல்லிடுவாரா? நான் சர்வசாதாரண ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுங்க, எல்லா தலைவரும் கூட்டுவாங்க, உட்காராங்க, திருவள்ளூருக்கும் காவி சாயை போச முடியாது, எனக்கு போச முடியாது சொன்னார்ல. சரி, அதாவது மனசுக்கு பட்டதை அவர் சொல்லுவாரு. அவர் எல்லா கட்சிகளையும் பொதுவானவர் தான். அவருக்கு அரசியல் இன்னும் ஆர்வம். மனசுக்கு பட்டதை அவர் சொல்ல யாரோ சொல்லிதான் இதை சொன்னாரு. அப்படி அதுக்கெல்லாம் திமுகவுல சில ரூட்டை கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு ரஜினி ஒரு ஆயுதமா பயன்பட்டு இருக்காரு. அதுல எல்லாம் பலியாக வாய்ஸ் கொடுத்திருக்காரு ரஜினி. அதாவது இந்த வாய்ஸ் கொடுத்துட்டாரு. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் அப்படிதான். அதாவது ரஜினி மீது விமர்சனங்கள் என்ன, அந்த 90s என்ன சொல்லுவாங்கன்னா, வாய்ஸ் கொடுக்குறாரு, உங்களுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குறாருன்னா அவருக்கு தெரியுமா, தெரியாம வாய்ஸ் கொடுத்து பெரிய ஆளாக்குறான்னு சொன்ன விமர்சனம்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து வந்தவர் திரும்ப அதே போல வாய்ஸ் கொடுப்பாரா? இப்போ 2000 நம்ம வந்து 2020 கூட என்ன சொன்னோம், அவர் வந்து வாய்ஸ் கொடுப்பாரா மாட்டாரா, சரி தான் கட்சி தான் ஆரம்பிக்கிறதுக்கான அவருக்கு உடல்நிலை ஒத்துழைக்கல, கட்சி ஆரம்பிக்கிறார். ஆனால் வாய்ஸ் கொடுப்பாரான்னு கேள்விக்கு வாய்ஸ் கூட கொடுக்க மாட்டாருன்னா அதெல்லாம் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அவர் முடிஞ்சு போச்சு, அவருடைய அரசியல் காலகட்டத்தில் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்ப யாருக்கும் வாய்ஸ் கொடுத்ததுக்கெல்லாம் வாய்ப்பு. இன்றைக்கு ரஜினி அவர்கள் எல்லாருக்கும் பொதுவானவர், அவர் மனசில் பட்டு சொல்றார். அதை வந்து முதல்வர் அவர்களும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு அவர் வந்து அதை சொன்னார். அது அந்த அந்த எல்லா திமுக நிர்வாகிகள் எல்லாருமே தான் வந்து வரவேற்றார்கள். எல்லாரும் கைதட்டி நம்ம பார்த்தோமே எல்லாமே. இல்ல எல்லாரும் வரவேற்றாங்க. துரைமுருகன் கூட சிரித்த மாதிரியே இருந்துட்டார் அங்க. அவருக்கு அதற்கு அடுத்தடுத்த நாட்கள் வேற தேவையற்ற நிகழ்வுகள் அவர் வேற மாதிரி புரிஞ்சிருக்கலாம். அதை அவர் உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் 2 பேர் அவரு இறங்கி அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுட்டு இருக்காரு. அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவருக்கு நான் நேரடியா சொல்றேன், திமுக சீனியர்கள் பல தலைவர்கள் ரஜினி மேல இப்ப வருத்தத்துல இருக்காங்கன்ற. நான் இல்ல ரஜினி மேல வருத்தமா இருந்தாலும் என்ன காரணத்துக்காக இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுப்போம். என்ன காரணத்துக்குன்னா, சீனியர்கள் வெர்சஸ் ஜூனியர்கள் பஞ்சாயத்தை வெடிச்சிட்டு போயிட்டாரு, இவர் தூக்கி போட்டு ஒரு குண்டை போட்டு போயிட்டாரு அப்படின்றாங்க. இல்ல அந்த அது நல்லதுதான் நான் சொல்றேன். சரி, நீங்க அது ரஜினி ஒரு இன்டென்ஷனோட செய்யலனாலும் இப்படி ஒரு விஷயம் வந்து திமுக நடந்தது நம்ம வந்து ஒரு அரசியல் பார்வையில பார்க்கும்போது நல்ல விஷயமா தான் பாக்குறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து திமுகவுடைய கட்டமைப்பை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்க பாருங்க, அது த்ரெட் வந்து நீங்க புதுசா நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அது மாற்றம் வருதுன்னு நான் சொன்னா கூட, நீங்க இந்த இந்த கட்சி கட்டமைப்பை வந்து ஒரு காலத்துல எப்படி இருக்குன்னா, மாவட்ட செயலர் ரொம்ப குறைவா இருந்தாங்க. இப்போ நீங்க இதுக்கான ஆரம்பம் வந்து அதிமுக ஆரம்பிச்சு வச்சு ஓப்பன் பண்ணி சொல்லுவாங்க. கட்சியில இருந்த போதே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 117 புதுசா மாவட்ட செயலர் பண்ணாங்க. இப்போ எல்லா தொகுதிகளையும் 2ஆ பிரிச்சு அந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. இன்னைக்கு அதிமுக அதை நோக்கி தான் நகருது. ஒவ்வொரு குறைந்தபட்சம் 2 சட்டமன்ற தொகுதி ஒரு மாவட்ட செயலர் கீழே வரணும் அப்படின்னு அதை நோக்கி நகருது. அவங்களுக்கு தெரியுது அதை பலப்படுத்தணும்னு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து திமுக நடந்தாலும் அதிமுக 82 மாவட்ட செயலர் இருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு 70+ இருக்காங்க. இந்த 70+ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா டக்குன்னு சொல்ல முடியும். நிறைய பேருடைய பேர் வந்து நம்மளால இது சொல்ல முடியாது. அவருக்கு யாரு ஒரு அந்த ஏரியாவில் பிக் ஷாட்டா இருந்தவங்க தான் நமக்கு தெரியும். ஸோ இதே போல வந்து நம்ம வந்து இப்போ மாவட்டங்களை பிரித்து காமராஜெல்லாம் அப்போ 50s பண்ணிட்டார், காமராஜ் பிளான்லாம். ஸோ அதை இன்னை வரைக்கும் பண்ண முடியாமல் ஒரு பாட்டில் நெக் ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். அது கட்சி புறன்படுவாங்க, கட்சியில் இருக்கவங்க இல்லைன்னா சொல்லுவாங்க அதெல்லாம். ஆனால் ஒரு திமுக என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு சில அமைப்பு ரீதியான மாற்றங்களை அவங்க செய்து தான் ஆக வேண்டும். புதிய தலைமுறை சேர்ந்த மாவட்ட செயலர்கள் வரணும், யாருக்காவது ஒருவருக்கு ஒரு பதவி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை போகணும். அப்போ தான் என்ன, திமுக பெரிய இயக்கம், அவங்க தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அதை பண்ணாமலே இருக்கிறது வந்து ஒரு வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு தவறான விஷயம் தான். அந்த ஒரு பார்வை தான் அந்த இனிஷியேட்டிவ். அது ரஜினி இல்லை, ரஜினி இருக்கா இல்லைன்னு நமக்கு தெரியாது. இப்போ நம்ம பார்க்கும்போது நான் இதுலேருந்து வர்ற விளைவுகளில் ஒரு முக்கியமான விளைவு நல்ல விளைவாக நான் பார்க்குறேன். அப்படியே கூட ஒரு பார்வையாக கூட இருக்கட்டும், ரஜினிகாந்துக்கு ஒரு பார்வை கூட இருந்திருக்கலாம். அவருக்கு திமுகவில் ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், ஒரு ஷஃபிள் பண்ணணும், எல்லாமே பண்ணணுன்ற ஒரு பார்வை கூட இருந்திருக்கலாம். ஒரு என்ன ஓட்டு போடுறோம், அவரும் தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறாரு, திமுகவுக்கு போடுறாரோ போடலையோ அது 2வது. பட் நான் என்ன கேட்குறேன், இதற்கான தேவை ஏன் எழுந்திருக்கு? ரஜினிகாந்துக்கு என்ன இது யதார்த்தமாக பேசின மாதிரி இல்லைன்றாங்களே பல. அது தவறு. ரஜினிக்கு என்ன தேவைன்னா, அவருடைய விழாவுக்கு அழைத்தார்கள், அவர் மனதில் உள்ளதை பேசினார். ஆனால் அங்கே இருக்கும்போதே அந்த அரங்கில் உள்ள எல்லாரும் கைதட்டி ரசித்தார்கள். கீழ்மட்டத்தில் உள்ள ஒரு திமுக தொண்டரை கேட்டால் கூட இதை வந்து வரவேற்பான். அவங்களுக்கு தெரியும் இதுதான் பிரச்சனை என்னன்னு தெரியுது, அவன் வரவேற்பான். ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த விஷயம் வந்து பரவலாக பேசு பொருள் ஆகுங்கிறத திமுக தொண்டர் வரவேற்கிறார். இப்போ நீங்க ஏன் உதயநிதியே அவர் வரவேற்றதானே அவங்க பேசுறாரு. அதான் ரஜினிகாந்த் பேசுறதை என்டாஸ் பண்றாரு உதயநிதி. அவரும் அதான் சொல்றாரு, சீனியர்கள்லாம் கையை பிடிச்சு நீங்க வழி நடத்தணும் அப்படின்ற.
அப்ப இனிமேல் இல்ல, கையை உதயநிதி பிடிச்சி அந்த கூட்டத்துல மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடில இருந்தே ஒரு பல தடவை சொல்லிட்டு தான் இருக்காரு. அடிப்படையில் அது எல்லாம் ஏற்றுக்கொள்ள ரஜினிகாந்த் அவர்கள் பேசக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் பெரிய வீரியம் பெறுது சார். அது இன்னும் பண்ணதான் ஸ்ட்ராங் ஆகுது சார், இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது சார். பண்ணதான் அவன் ஏன்னா ரஜினியோட அனுபவங்கள், அவர் கலைஞரோட பயணத்தை என்ன துரைமுருகன் வீட்டுக்கு சொல்றாரு. அவரே சொல்றாரு, இப்ப நான் வந்து பார்த்தபோது கலைஞரும் ரஜினியும் மேடையில இருந்த போது அப்ப உடன் இருந்தவங்க யாரு பாத்தீங்கன்னா துரைமுருகன், நேரு, ஆற்காடு, ரஷ்மிதா, அந்த ஜெனரேஷன்ல குறைவாக இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் இப்ப நிறைய பேர் அதுல ஆப்சன்ட் இல்ல இல்ல. அப்ப அந்த அனுபவம் பயணத்துல அந்த ஒரு அதாவது நீங்க சொல்லு பார்த்தா 2004 வரைக்குமே பல பத்திரிகைகள் வந்து ரஜினி வந்து திமுக ரொம்ப நெருக்கம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. 2004 வரைக்குமே இந்தியா டுடே வந்து திமுக ஆதரவு நடிகர்கள் லிஸ்ட்ல வந்து ரஜினியை தான் வச்சு எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப அட்டாச்மெண்ட் உண்டு. நீங்க உண்மையை பாருங்க, நீங்க வந்து ரஜினி பற்றின ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறாருங்கிற விமர்சனங்கள் வந்தபோது அதிகமான விமர்சனம் வந்தது. திமுக இன்னைக்கு நேரடியாக விமர்சனம் முன்வைத்ததே இல்லையே. சரி, திமுக தவிர மற்றவர்களை தான் முன்வைத்தாங்க. திமுக நேரடியாக இன்னைக்கு விமர்சனம் வைத்தது கிடையாது. ஒரு சில சம்பவங்கள்ல மட்டும் தான் பண்ணாங்க. அது அந்த பாண்டிங் ஒன்று இருந்துட்டு தான் இருக்குது. ரஜினியை அவர்கள் நெருக்கமானவர்களை தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் 96ல இருந்து ஆரம்பிச்சு என்னென்ன தேர்தலில் என்ன மாதிரியான ரோல் வந்து ரஜினியோட ரோல் என்ன, எந்த அளவுக்கு அவர் திமுகவோட இணைந்து அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அப்ப அதனால அது ஒரு ரஜினியோட அறிவுரையா இருந்தாலும் முதல்வர் சொல்ற மாதிரி ரஜினியுடைய அறிவுரையா இருந்தாலும் அதை திமுக தொண்டர் வரைக்கும் அதை வந்து என்டோஸ் பண்ணுவாங்க. இல்ல, இதை நான் பெருசா ரொம்ப ஜவ் மாதிரி இழுக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் தான் இது, இதுல ஒண்ணும் கிடையாது. இப்ப என்ன விமர்சனம், பத்த வச்சுட்டிய பரட்டியன்னு அப்படின்றலாம் எழுதுறாங்க நிறைய பேரு. இன்னொன்னு, கலைஞர் கண்ணில் விரல விட்டு ஆயிட்டாரு துரைமுருகன்னா, அடுத்து வாட்ஸ்அப் திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றாரு. அப்படின்னா அப்போ உங்களை என்ன பாடாப்படுத்துவார் அவரு, அடுத்து உங்க உதயநிதி என்ன பாடாப்படுது, அந்த டீகோட் பண்ணா அப்படிதான் வருது. அதாவது அவருடைய துரைமுருகனுடைய இதை பத்தி பேசும்போது கலைஞர் கண்ணிலே விரட்டாளர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியன்டான ஒரு லீடர் அவர் உங்க கூட பணியாற்றுறாரு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட் தான் இருக்கு. அவர் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாரு, நீங்களே சொல்லுங்க. இது அப்படிதான் சார். சரி, இப்ப இப்படி வருவோம். சரி, அவருடைய பேச்சை விட்டுருங்க. இன்னைக்கு திமுகல நீங்க சொல்ற மூத்த தலைவர்களால என்ன பெரிய புரட்சி ஏதாவது பண்ண முடியுமா? அதெல்லாம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கான வாரிசுகள் ஆல்ரெடி ரெடி ஆயிட்டாங்க. ஓகே, இப்போ நீங்க சொல்ற மூத்த தலைவர்களுடைய வாரிசுகள் வந்து கட்சியில முக்கியமான இடத்துல இருக்காங்க, எம்எல்ஏவா இருக்காங்க, எம்பி இருக்காங்க, அவருக்கான வாரிசு தயார். ஸோ அவங்க என்ன வேற என்ன புரட்சி பண்ண முடியும்? அதெல்லாம் சரி சரி. அதாவது அவர்கள் வந்து என்ன இதுன்னா அவர்களை வந்து அவர்கள் மேல நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. அதாவது ஒரு சீனியர், அவருடைய அனுபவம் தேவை. அந்த அனுபவத்தோட சொல்றேன், இவர்களெல்லாம் இவ்வளோ அனுபவஸ்தர் இருந்தவங்க கூட இணைந்து பணியாற்றி இந்த அளவுக்கு ஒரு தொடர் வெற்றி, தேர்தல் வெற்றி, அதில் இன்னும் கவனிச்சுனா தெரியல, கலைஞரை பெற்ற வெற்றிகளோட அதிக வெற்றி நீங்க பெற்றிருக்கீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த வெற்றிக்கு காரணமா இருக்காங்களே அப்படிங்கிற இந்த கொலாபரேட்டிவ் லீடர்ஷிப் இருக்குல்ல, அது நம்ம ஊர்ல ரொம்ப ஃபெயிலியர் ஆகுது. நீங்க சின்ன லெட்டர் பேட் கட்சியிலோட நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுல கூட இன்னைக்கு நடக்கல. ஸோ அதனால அதை வந்து ஒரு நல்ல விதமா தான் அவர் சொல்றாரு வழியா. இதை வந்து துரைமுருகனே லேட்டா உணர்ந்துட்டு தான் அவர் சொல்றாரு, பகைச்சுவேன்னு சொல்லி முடிக்கிறாரு. அது எதுக்கு திரும்ப போய் அதை கலரணும்? அதை ஆனா உங்களுடைய பார்வை திமுகவுல சீனியர்கள் வர்சஸ் ஜூனியர்கள், நான் வெளியில வந்து பார்க்கும்போது ஒரு அண்டர் டவுன் போயிட்டு தான் இருக்குது. அங்க கட்டம், அதாவது அங்க வந்து பார்ட்டியோட ஸ்ட்ரக்சரை மாற்றி அமைத்து ஒரு புதியவர்களை உள்ள கொண்டு வரணுங்கிற ஒரு ஏக்கம் திமுக தொண்டர் நான் அறிந்த வரைக்கும், நான் உங்ககிட்ட பேசியிருந்த வரைக்கும் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கு. அதெல்லாம் விஷயம் அமைச்சர் மாற்றங்கள் இருக்கணும். ஏன்னா நீங்க இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, மாவட்ட செயலாளர் வந்து ஒரு சில மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவமே கிடையாது. இப்போ டெல்டா எடுத்துங்க, அங்கே வந்து அமைச்சர்கள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது வேற ஒரு மினிஸ்டர் வந்து இன்சார்ஜாக போடுறாங்க. ஸோ இங்கே இருக்க மாவட்ட செயலர் அந்த அமைச்சரோட இணைந்து பணியாற்றணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிக்கலாக இருக்குது, தொண்டருக்கு சிக்கலாக இருக்குது. மேலே இருக்க நிர்வாகிகளுக்கு வேணால் வசதியாக இருக்கலாம், தொண்டர்கள் வந்து யாரை போய் அணுகிறது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்குது. எங்கேயோ வெளியிலேருந்து ஒரு அமைச்சரையோ வெளியிலேருந்து வரும்போது அவங்கள்ட்ட போய் குறையெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம ஊருக்காரில் இருக்கிற 2 பேர் இருக்காங்க, அவர் ஒருத்தர் மாவட்ட செயலராக இன்னொருத்தர் அமைச்சராக இருந்தாங்கன்னா ஈஸியாக அவங்கள போய் ரீச் பண்ண முடியும்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து திமுக பண்ண வேண்டிய நேரம் தான் ஆக்சுவலாக. இது அதிமுக ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, வேற வழி இல்லை. அதிமுகவே பண்ணும்போது திமுக பண்ணக்கூடாது அப்படின்னு கேள்வி. நேரடி அரசியல் இனி வாய்ப்பு இருக்கா ரஜினிகாந்த் அவர்களுக்கு? ஏதாவது நிச்சயமா இல்ல. நான் ஏற்கனவே நீங்க சொன்னதுனால 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது என்ன சொன்னோம்னா, அரசியல் நம்ம பத்தி பேசிட்டு இருந்தோம், கட்சி அரசியலா தேர்தல் அரசியலா அப்படின்ட்டு. அவர் அரசியல் நேரடி அரசியல்னு வர கிடையாது. ஆனா அரசியல் மேல அவருக்கு ஒரு ஆர்வம் உண்டு. அவர் அரசியல் இன்னும் குறையல நான் அறிந்த வரைக்கும் அவருக்கு ஒண்ணு. அப்ப மறைமுக அரசியல் இருப்பார் ரஜினி. அது என்ன அரசியல்ங்கிறது எல்லா விதமான அரசியலும் இருக்குது. அதான் சொல்றேன், கட்சி அரசியலுக்கு வரமாட்டார். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கட்சி அரசியல் வருவாங்கல்ல, தேர்தல் அரசியல் பங்கேற்க மாட்டார். ஆனா அரசியல் மேல ஒரு ஆர்வம், நமக்குலாம் அரசியல் மேல ஆர்வம் இருக்கனால உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம அவங்களுடைய இதை பார்க்க போயிடலாம்ல. ஸோ அதனால இந்த அரசியல் ஆர்வம் இதெல்லாம் இருக்கதான் செய்யுது. ஸோ அது வந்து அதை தகுந்த நேரத்துக்கு அதை ஒருத்தனுடைய ஆதரிக்கிறது, வாய்ஸ் கொடுக்கறது, அதெல்லாம்
ஏன் கட்சி ஆரம்பித்தவர்களே அதை செய்யறது கிடையாது. சரி, கட்சி ஆரம்பித்து அவருக்கு மோடிக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு அவருக்கு ஒரு ஆசை. எனக்கு அப்படி ஒரு எண்ணப்பாடு அது இருக்கு, இயல்பு தானே. என்னுடைய நண்பர் நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் நீங்க ஒரு நல்ல பொசிஷன் வந்தா ஒரு இதுன்னா நான் ஒரு எதிர்பார்ப்பேன்ல. ஸோ மோடி என்பவர் ஒரு நண்பர். அவர் எந்த கட்சியில இருந்தானே அவருடைய நண்பர். ஸோ அவர் அதனால தான் அவருக்கு அழைத்தார். இப்போ அயோத்திக்கு போறார், அவர் வெற்றி பெற்றார், அவருக்கு பிரதமராக திரும்பவும் ஆய் சொல்றாரு. அதனால அவர் நண்பர் தானே. அவரு ஏன் எந்த நண்பர் 2011 வரும்போது ராமச்சந்திராக வந்து நிற்பாங்க. வேற எந்த மாநில முதல்வர் ரஜினி அவர்களுக்கு பல்வேறு மாநில முதல்வர்கள் ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர்கள் தான். கர்நாடகம், ஆந்திராலே இருந்து வருவாங்க. பட் குஜராத்தை வருந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலாக. அப்போ அன்றைக்கு மோடி அவர்கள் வந்ததெல்லாம் பெரிய அளவில் ரஜினி ரசிகர்களுடைய மனதை ரொம்பவே கவர்ந்த விஷயம். ஸோ அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால எந்த ஃப்ரெண்டு நம்ம எந்த நண்பர் எந்த கட்சியில் இருந்தாலும் அதை ஆதரிப்பது ஒரு நண்பருடைய கடமை. அதை ரஜினி தொடர்ந்து செய்வார் தான் நான் பார்க்கிறேன். திமுகவை பற்றி அக்கறையோடு பேசுகிறார் ஒரு பார்வையாளரானா திமுக உயிர்ப்போடு இருக்கணும். திமுக தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு நினைக்கிறார். கண்டிப்பா கண்டிப்பா அதுதானே சாமானிய மக்களுடைய எண்ணம் ஓட்டம். அதானே திமுகங்கிறது பெரிய இயக்கம். எப்படி இந்தியாவிலே ஒரு நம்பர் 1 பார்ட்டி பாஜகவோ அது மாதிரி தமிழ்நாட்டில் நம்பர் 1 பார்ட்டி திமுக தான். திமுக தொடர்ந்து இருக்கும். ஸோ அது இருந்தால்தான் அது நம்முடைய வாய்ஸ் அது வெளிப்படுத்த பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பார்ட்டிங்கிறது அது ஒன்று கண்டிப்பா இருக்கணும். இதை நீங்க அதே மாதிரி ஒரு எதிர்கட்சி ஒன்று இருக்கணும்னா 2019 அவர் சொன்னாரு. அதெல்லாம் பேசுபொருளாவே இல்லை. தேசிய அளவில் ஒரு பெரிய நல்ல எதிர்கட்சி இருக்கணும் அப்படின்லாம் சொன்னாரு. பட் அதெல்லாம் யாரும் எடுத்துக்கல. நீங்க எல்லாம் அவரை அவர் பாஜக ஆதரவாளர், திமுக ஆதரவாளர் இப்படி தான் பேசுறீங்க. இன்னைக்கு திமுக ஆதரவாளராக கொண்டு வந்துட்டீங்க. அவர் மேல என்ன சேவானாலும் பூசிக்க. ஆனா ஒரு விவாத பொருளாகி ஒரு நல்ல முடிவு, ஒரு நல்ல அவுட்கம் வந்ததுன்னா அது நல்ல விஷயம். ரைட். இதோட சேர்த்து இன்னொரு விஷயமும் பேசணும். விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இருக்காரு. திரைத்துறையிலிருந்து பெரிய ஆளுமைகள் பெருசா இல்ல, பெருசாவே சுத்தமாவே எனக்கு தெரிஞ்சு 99% யாருமே வாழ்த்து சொல்லி யாருமே அவருக்கு ஒரு அறிக்கையோ ஒரு ஆதரவோ ஒரு ட்விட்டர் பதிவோ, ரஜினிகாந்த் போன்றவர்கள் எல்லாம் கூட பேசியிருக்கலாம்ல, ஒரு வாழ்த்தாவது சொல்லாமல்ல. ஒரு இளையவர் வராரு, ஒரு கட்சி தொடங்குறாரு, கொடியெல்லாம் அனௌன்ஸ் பண்றாரு, பாடல் வெளியிடுறாரு. ரஜினிகாந்த் அப்படி ஒரு வாய்ப்புல எல்லாம் இருந்தவர் வேண்டான்னு விலகிட்டார். பட் இருந்தாலும் தனக்கு ஜூனியர் ஒருத்தர் வராருன்னு போது ஏன் ஒரு சின்ன வாழ்த்து சொல்லலாம்ல? வாழ்த்து அவர் சொல்லியிருக்காரு. அது ஒரு சம்பிரதாயமான வாழ்த்து தான், நான் சொல்ல. ஆனால் நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சிக்க முடியுது. என்னென்னா ஒட்டுமொத்தமாகவே ஒரு நடிகர், ஒரு முன்னணி நடிகர் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வரலையே. யாருமே திரைத்துறையில் இன்ஃபேக்ட் இதை நீங்க விஜயகாந்த் தொடங்கி இருக்கணும்ன்ற நான் இல்ல, ரஜினிக்கும் சரி விஜயகாந்துக்கும் சரி அவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிக்கதா வரும்போது கூட இந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்புலாம் இல்ல. ஏன்னா நீங்க அப்போ ஓரளவுக்கு சொன்னாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் விஜயகாந்த் கேஸ் எடுத்துங்க, ரஜினியை விட்டுருங்க, கமலஹாசனை விட்டுருங்க. நீங்க 2005 விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் பரவாயில்ல. ஆக்சுவலாக நீங்கள் நல்ல நம்ம ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கும் போது ஆதரிக்கப்படும். ஏன்னா அவர் எந்த கட்சி கொள்கையெல்லாம் சொல்லலை, ஒரு பொதுவான கட்சி தான் ஆரம்பிக்கிறார். அந்த கட்சி எந்த மாதிரியான கொள்கையை வேணால் எடுத்துக்கலாம், என்ன மாதிரியான செயல் திட்டம் வேணா இருக்கலாம். அடிப்படையில் ஒரு நடிகர் என்ற முறையில் எல்லாருமே ஆதரிக்க வேண்டும், வாழ்த்து வரவேற்கணும். அதை சில பேர் செய்கிறாங்க, சில பேர் செய்ய தவறாங்க. ஆனா எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல அவர் இருக்காரு அப்படிங்கறத பார்க்கணும். நீங்க அது நம்ம அப்புறம் பேசிக்கலாம் சார். இல்ல இது முக்கியமான எதுனா அதனால ரஜினிக்கு அப்போ விஜய் மேல நம்பிக்கை இல்லையோ, அதனாலதான் வாழ்த்து சொல்லியோ? நம்பிக்கை இல்ல, அதை வாய் சொல்லிட்டாரு. அவர் வாய் சொல்லிட்டாரு. நான் சொல்றேன், நீங்க எல்லாருமே இதுல ஏர்போர்ட்ல பிரஸ் மீட் போகும்போது சொன்னாரு, கேட்டபோது வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். இதை ஒரு பொறுப்பான ஒரு மூத்த நடிகர், சூப்பர் ஸ்டார் அவரு. இல்ல விஜய் மேல அப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு கிளாஷ் இருக்கு போல. ஒரு கிளாஷ் இல்லைங்க. அதெல்லாம் சமீபத்துல இந்த கழுகு ஏதோ சொன்னாங்கல்ல, ஒரு கதையெல்லாம். விஜயகாந்த் வந்த போதும் வாட்ச் சொன்னாரு, கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது வாட்ச் சொன்னாரு, கட்சி ஆரம்பிக்கும் சொல்லல. இது ஒன்றும் பெரிய, நாளைக்கு ஒரு மாநாடு போட்டு ஒரு புரட்சிகரமான செயல் திட்டங்கள் ஏதாவது சொல்லிட்டோம், அப்ப அது ஆதாரமா ஆதரிப்போம், வாய் சொல்லுவோம், எல்லாம் பண்ணதான் போறோம். பட் நான் என்ன கோர விஷயம் என்னன்னா, நீங்க ஏன் சினிமா துறை மட்டும் இல்ல மக்கள் மத்தியில் விட பெரிய ரெஸ்பான்ஸ் வராமல் இருக்குது. என்ன காரணம்னா, நீங்கள் சினிமா துறையிலேருந்து வரீங்க, அரசியலுக்கு வரீங்கன்னா நீங்கள் ஏன் வரோம் என்னங்கிறத நீங்கள் நேரடியாக விளக்கணும். உங்களுடைய செயல்பாடு அப்படி இருக்கணும். அது அங்கே மிஸ் ஆகுது. அது ஏன்னா எதிர்பார்ப்புகள் அதிகம். ஏற்கனவே ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. இடதுசாரிகள்லாம் ஏகப்பட்ட இடதுசாரிகள் கட்சினாலே ஒரு 1/2 டஜன் கட்சி சொல்லலாம் தமிழ்நாட்டில். வலதுசாரிகள்லாம் பி டீம்லாம் சேர்த்து எவ்வளவோ சொல்லலாம். தமிழ்நாட்டு மக்கள் தொகைக்கு ஏற்றதை விட அதிகமான கட்சிகள் இருக்கு. இந்த கட்சியெல்லாம் தாண்டி நான் என்ன பண்ண போறேன்னு அவர் விளக்கணும். இதே தான் ரஜினி கட்சி வரும்போது இதே கேள்வி தான் நீங்க கேட்டீங்க, நான் அதே தான் சொன்னேன். நான் ரஜினி அவர்கள் மக்களை போய் சந்திச்சு விளக்குவார் எதனால கட்சி ஆரம்பிக்க என்னன்ட்டு. இல்ல சார், விஜயும் அதை செய்தான் போறாரு சார். பிப்ரவரியிலே கட்சி தொடங்கினார் விஜய். ஆமாவா, பிப்ரவரியில கட்சி தொடங்கிட்டாரு, அனௌன்ஸ் பண்ணாரு. பிப்ரவரி, இப்போ ஆகஸ்ட்ல கொடி பாடல்
இன்னுமே ரஜினிகாந்த் வாழ்த்து வெளிப்படையா சொல்லலன்னா ரஜினிகாந்த், கமலஹாசன், ஏன் நீங்கெல்லாம் திரையில மூத்த ஆளுமைகள் ஒரு வாழ்த்து சொன்னா நீங்க எல்லாம் குறைஞ்சிருவீங்களா? அப்படிதானே பலருடைய பார்வை இருக்கு. அதெல்லாம் இளையவங்க எதிர்பார்க்கறாங்க. ஒரு வாழ்த்து சொன்னா ஒரு உத்வேகம் சார், நமக்காக பக்கபலமா ஒரு வாழ்த்து சொல்றாங்களேன்னு ஒரு நம்பிக்கை மூத்தவங்க சொல்றாங்களேன்னு. ரஜினிகாந்த் வாழ்த்து உண்மையாவே விஜய்க்கு இன்னும் பலத்தை கொடுக்கும் சார். 2 யானை பலம் ஏற்கனவே இருக்கிற மாதிரி ஒரு 3வது யானை பலம் மாதிரி இருக்கும். கட்டசி வாழ்த்துக்கள்ல எனக்கு நம்பிக்கை தனிப்பட்டவில்லை. ஆனா ஒரு விஷயத்தை வந்து பேசிட்டு பிரசன்ட் பண்ணிட்டுங்க, ஒரு விஷயத்தை ஒரு மாநாடை கூட்டி, இது வரைக்கும் அந்த மாநாடு இது வரைக்கும் அரசியல் கட்சியில் செய்யாத ஒரு மாநாடுல ஒரு புதிய ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம், கண்டிப்பா பாராட்டு வரும். நீங்க அதை செய்தே ஆகணும், வேற வழி கிடையாது. நீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு மேண்டேட்டரி இல்ல. நீங்க அதை செய்யாமல் எப்படி நீங்க பாராட்ட எதிர்பார்க்க முடியும்? ஒண்ணுமே செய்யாம எப்படி நீங்க பாராட்ட எதிர்பார்க்க முடியும்? நீங்க கட்சியை ஆரம்பிச்சிட்டீங்க, எல்லாரும் தான் ஆரம்பிக்கிற கட்சி, எல்லார்ட்டையும் ஒரு கட்சி இருக்குது, அது லெட்டர் கட்சி வச்சிருப்பாங்க, கட்சி ஆரம்பிச்சு கொடி ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்காக ஒரு வாய்ச்சலாம் இல்லை. அவர் நிஜமாவே ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஒன்று செய்யட்டும், இதான கமிட்மெண்ட் கொடுக்கணும். கட்சியெலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வருவேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு ரஜினி சொன்னாருங்க, நான் வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னாருங்க. எனக்கு ஒரு காவலர்கள் வேணும், ஒரு கிளியரான ஒரு இது இருந்துச்சு. என்ன மாதிரியான விஷயம் நடக்குது, எல்லா விஷயத்தையும் அவர் கட்சி வர்றதுக்கு ஆரம்பிக்க முன்னாடியான என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னங்க சொல்லிட்டேன். 234 தொகுதியிலையும் போட்டிட்டு இதெல்லாம் வந்து நீங்க கட்சி ஆரம்பித்தவர்கள் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. கட்சியோட கொள்கை இன்னைக்கு மாநாடு அடுத்த மாசம் பாருங்க, எல்லா இடம்லாம் பார்த்துட்டாங்க. நான் சொல்றேன், எல்லாவற்றுக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுத்தாங்கன்னா எல்லாரும் வரவேற்க போறாங்க. நீங்க அந்த கிளாரிட்டி கொடுக்காத வரைக்கும் விஜய் ரஜினி ஏதாவது இது இருக்கா, நம்ம மோதல் ஏதாவது? அதெல்லாம் ஒரு மோதலும் கிடையாது. விஜய் வந்து ஒரு ஜூனியர் நடிகர், அப்புறம் இன்னும் நீங்க ரஜினி கமல் அளவுக்கு ஒரு அனுபவஸ்தரம் இது கிடையாது இல்ல. ஒரு இதுல அவங்கள சமத்தட்டுல நிறுத்தல, எனக்கு அது நோக்கம் இல்ல. பட் நிறுத்த முடியாது. ரஜினிகாந்தை ஏறக்குறைய தொடும் இடத்தில் இருக்கிறார் விஜய், அப்படிதான் சொல்லுங்க. இதுல பாக்ஸ் ஆபீஸ்ல சொல்றீங்களா? இல்லைங்க, ரஜினி கமலுக்கு வந்து தேசிய அளவுல வந்து ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து மரியாதை உண்டு. அவர் பட வியாபாரமாகட்டும் எல்லாத்துலயுமே வந்து 2 பேருக்கும் ஒரு பெரிய அவங்களுடைய ரீச் வேற. சரி, அந்த எல்லைக்கோட்டை விஜயும் நெருங்கி வந்துட்டாரு. அது வந்து அதுக்கு என்ன எது ஆதாரமா காட்டுவீங்க? என்ன ப்ரூஃப் இருக்குது? இதுக்கு எதுக்கு ஆதாரம்? கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா என்ன சார்? இது விஜய் உண்மையாவே பெரிய இதுதானே, ஸ்டார் தானே சார், டாப் ஸ்டார் தானே சார். இன்னைக்கு அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு கூட விஜய் வந்து தகுதியானவர்னு ஒரு பேசுபொருள் ஒரு கூட்டம் சொல்லி, அது சினிமா டிஸ்கஷன், அது வேற. அது நான் எது கருத்து சொல்ல, அதாவது நம்பர் 1 இதெல்லாம் விளையாட்டு. அதாவது 4 படம் ஹிட்டானே. ஒரு காலத்துல விக்ரம் எப்படி இருந்தாரு? சரி, விக்ரம்லாம் அடுத்த எங்க ரஜினியை தொற்றுவாருன்ற பயமா? அப்படிலாம் தொற்று அதெல்லாம் இல்லை. அதாவது ரஜினிக்கான வியாபாரம் இல்லைங்கிறது ரொம்ப விரிவு, அது தமிழ்நாட்டை தாண்டி அது வேற விஷயம். நீங்க அரசியல்னு கேட்டதுனால சொல்றேன். அரசியலுக்கு வரோம்னு சொன்னா ஒரு சினிமா நடிகராகவே அரசியலுக்கு வந்தா இன்னைக்கு எடுபடாது. ஏன்னா அது வந்து அதை எதிர்பார்க்கவில்லை மக்கள். என்னன்னா அது வந்து நான் அதுக்காக சினிமா நடிகருங்கிற ஒரு காம்ப்ளெக்சிட்டியில சொல்லலாம் சொல்ல, அந்த எதிர்பார்ப்பை தக்க வைக்கிறதுக்குள்ள என்ன சொல்லுவாங்க, நேரடியாக வந்து களத்தில் இறங்கி வரலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. இன்னைக்கு எப்படி நேரடியாக வந்து களத்தில் இறங்கி எப்படி அவரால் வேலை பார்க்க முடியும்? எல்லாரும் அது ஒரு குறையா சொல்லுவாங்க, அவர் நேரம் வந்து களத்தில் இறங்கினாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அப்பெல்லாம் கிடையாது. அதனால அதை செய்ய முடியாதா விஜயால? அதெல்லாம் நிச்சயமா செய்ய முடியாது. செய்வார் சார், செய்யற. அது நான் முதல்ல ரஜினி தவிர்த்த பல விஷயத்தை விஜய் செய்வார்னு சொல்றாங்க. அதை செய்ய தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். நானு ஏன் நீங்க ஒரு துறையில உச்சத்துல இருக்கீங்க, நீங்க அந்த துறையை விட்டுட்டு ஏன் இன்னொரு துறையில வந்து அடிமட்டது களத்தில இருந்து ஏன் இறங்கி வேலை செய்யறீங்க? ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்திருந்தாலும் அதான் செஞ்சிருக்க கூட. அதை நாங்க எங்களை போன்ற ரஜினி ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அது தேவையில்லை. எதுக்காக? இது என்ன எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்ச மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் பாய்ஸ் கார்டன்ல இருந்து ஜெயிச்சிருப்பாரா என்ன? இல்லைங்க, அதே போல விஜய் வந்து பனையூர்ல இருந்துகிட்டே வெற்றி தொல்லை பத்தி ரஜினியை கண்டுகொள்ளவே இல்லையே, கவலைப்படவே இல்லையே. அதனாலதான் ஒரு 234 தொகுதின்னு சொன்னாரு. அதை பத்தி கவலை இல்லை, நம்ம வரோம் நிக்கிறோம் தான் சொன்னாரு. வெற்றி தொல்லை பத்தி கவலை இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அது தேவையில்லைன்னு சொல்றேன். நடிகர்கள், ஒரு சினிமா நடிகர்கள் வந்து கிரவுண்ட் ஜீரோல வந்து ஆரம்பிக்கிறது தேவையில்லை. அது இந்த காலம் மாறிவிட்டது. நீங்க எந்த நடிகர்களுமே இந்த மாதிரி கிரவுண்ட் சீரியல் ஆரம்பிச்சதே கிடையாது. எம்ஜிஆருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருந்துச்சு, விஜயகாந்துக்கு ஒரு ஆசை இருந்து அவருக்கு தனியாக ஒரு கட்டமைப்பு இருந்தது. ரசிகர் மன்றத்தில் அப்படியே கன்வெர்ட் பண்ணி போனார். நான் வரேன்னு சொல்லி அதுக்கு நடுவில் வந்து நிறைய செயல் திட்டங்கள்லாம் பண்ணி தான் பண்ணார். ஸோ அவர் வந்த கால சூழலும் வேற. அந்த சூழலையும் ஒரு வாக்கம் இருந்துச்சு. 3வது இடத்துல ஒரு காலியாக இருந்துச்சு. நல்லா கரெக்டாக அந்த வேக்கம் இருக்கு. இன்னைக்கு இல்லை. சொல்லுங்க, இன்னைக்கு 3வது இடத்துல யார் இருக்கா? இன்னைக்கு ஒரு கூட்டணியா 3 கூட்டணியா இருக்குது. இன்னைக்கு 4வது கூட்டணியே வந்து சீமான் அவர்களோட தனித்தா அது ஒரு வேற தனியா இருக்காரு. நீங்க எப்படி பார்த்தா 4 கூட்டணி இருக்கு. நீங்க 5வது இடத்துல தான் நீங்க போய் நிக்கணும். சோ அப்ப நீங்க வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி, ஒரு கூட்டணியா ஃபார்ம் பண்ணி, ஒரு காமன் மினிமம் ஒரு இதை வச்சு ஏதாவது பண்ணுங்க. அதெல்லாம் விஜய் அரசியல் எடுபடாதுன்றீங்களா? எப்படி அது இப்போதைக்கு எடுபடா, அதெல்லாம் சொல்லல நானு. அவர் வந்து சொல்லட்டும். ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராகவோ ஏதாவது ஒரு கூட்டணி அமைத்து ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஏதாவது செய்து ஒரு எல்லா கூட்டணியும் வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்துல அவர் இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதுதான் அவருக்கு முதல் சக்சஸ்.
அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து அதான் அவர் பெரிய விஜயோட ரசிகரே என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இது கிடையாது, எங்களுக்கு வந்து இன்னும் 20 வருஷத்துக்கான லைஃப் இருக்கு, அப்ப எங்க ரோட் மேப் அவ்வளவு பெருசு இருக்குன்னு சொல்றாங்க. சோ அவங்க முடிவு பண்ணி வரைக்கும் விஜய்க்கு இப்பவே 50 ஆகி போச்சு அவங்க கணக்குங்க, கணக்கு அவங்க கணக்கு போடுறதுதான் அது. விஜய் அரசியல் எப்படி சொல்றீங்கன்னா 10ஓட 11 அதோட இது ஒண்ணு இருக்கு போகுது. விஜயோட அரசியல் மட்டும் இல்ல, யாரெல்லாம் ஒரு துறையில இருந்து அரசியலுக்கு வர்றாங்களோ அவங்களுடைய கணக்கு இதுதான். பெரிய அளவுல சோதிக்க முடியாது. ரஜினி அன்றைக்கு அதாவது அன்னைக்கு சொல்ல முடியாது, ஆனா அதுக்கான வாய்ப்பு அதே ஃபார்முலா தான் ரஜினிக்கும் நீங்க மைண்ட்ல வச்சிருந்தீங்களா? நிச்சயமா இல்ல, அப்படி கிடையாது. சாதிச்சிருவாரு, தமிழ்நாடே புரட்டிடுவாரு அப்படின்னு தான் பேசுனீங்க. அப்படி நான் சொல்லல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவர் வந்து ஒரு செயல் திட்டங்கள வராரு, அதை வைத்து மக்கள் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. நீங்க வெறும் சினிமா, நீங்க ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், ஏன்னா அந்த இதுல அது வந்து எனக்கு ஒரு தகுதி இருக்கு. ஏன்னா அந்த அந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பணிகள்ல நான் ஒரு 6 மாதம் இருந்ததுனால சொல்றேன். சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கணும்னு எதிர்பார்த்தவர் ரஜினி. ஸோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா ரஜினி மக்கள் மன்றத்துல வந்து ரஜினியோடைய சினிமா ஸ்டில்ஸே இடம் பெறாது. அவர் தனிப்பட்ட அவருடைய படம் தான் இருக்கும். அதுமாதிரி தியேட்டர்களில் வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது இதெல்லாம் வைக்கக்கூடாதுலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். சினிமா வேறு அரசியல் வேறுங்கிற ஒரு கிளாரிட்டி அவர் கொடுத்தாரு. எந்த அளவுக்கு அந்த கிளாரிட்டி கொண்டு போக முடியும் தெரியாது. ஏன்னா ஒரு சினிமா நடிகராக இருக்கும்போது அவருடைய படத்தை எங்கே வேணால் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருந்தது. ஸோ அப்படி இருந்து அதை தனியாக கொண்டு போகணும்னு நினைக்கிற இது பண்ணாங்க. அப்படி செய்தால் மட்டும்தான் அவங்களுக்கான பலன் கிடைக்கல. ஏன்னா 10ஓட 11 சொல்ற இந்த ஃபார்முலாலாம் விஜய் கட்சியினரே இப்ப தமிழக இது வரைக்கும் இல்ல சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பயன்படுத்தக்கூடாது, இந்த கோட் படத்துக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அது இருந்தா நல்ல விஷயம். அதுதான் நல்ல விஷயம். அது இருந்தா நிச்சயமா வரவேற்கணும். ஏன்னா அது ஒரு இது வேற அது வேறங்கிற ஒரு தெளிவு கிளாரிட்டி வந்தாதான் வந்து உங்களுக்கு வந்து அரசியல் பற்றின பார்வையே மாறும். ஸோ அப்போ அதுக்கப்புறம் தான் நீங்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும். நீங்க சொல்ற மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கான பிளான்லாம் வர இருக்கிறீங்க. தமிழ்நாடு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும், எல்லாரையும் சகித்துக் கொள்ளும் தமிழ்நாடு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் இன்றைக்கு அந்த ஒரு கூடுதலான ஒரு புதிய கட்சிக்கான தேவை இன்னைக்கு இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்ற இல்ல. இறுதியா ஒரு கேள்வி, கேரளாவில் இந்த ஹேமா கமிட்டி போட்டு பெரிய இஷ்யூ ஆயிட்டு இருக்குது. தமிழ் திரையுலகத்திலும் சில இடங்கள்ல இருக்கிறதாக சில நடிகைகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மூத்த நடிகர் திரு ரஜினிகாந்த் படத்தையெல்லாம் போட்டு இன்னைக்கு சில செய்தி நிறுவனங்கள் ஏன் வாயை திறக்கல, இவங்கெல்லாம் பேசவே இல்லையே, மௌனம் காக்குறாங்கன்றாங்க. விஜய்க்கு தான் வாழ்த்து சொல்ல, இந்த மாதிரி பிரச்சனைக்காவது ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு குரல் சொல்லணும். உங்களுடைய எதிர்பார்ப்பு நானும் ஏற்றுக்கொள்ளல, அதாவது சொல்லணும்னு நானும் எதிர்பார்க்கிறேன். முதல்ல வந்து நம்ம தமிழ்நாடு நடிகர் சங்கம் ஏதாவது ஒரு முதல்ல வாய்ஸ் கொடுக்கணும். ஏன்னா மீட்டு வந்து முதல்ல இங்கே தமிழ்நாட்டில் வந்து போது பெரிய அளவில் எடுபடவே இல்லை. அதை வந்து எடுத்துகிட்டு போயிருந்துருக்கணும், அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போயிருக்கணும். பல பேர்கள் வந்து பிரதான பேசப்பட்டாலும் அவங்கள்ட்ட வந்து எந்த விளக்கமுமே இல்லை. எல்லாம் அவங்களாம் ஒரு பெரிய ஆட்களாக இல்லை, நம்ம சகஜமாக புழங்குகிற சமூக காலத்தில் புழங்குகிறவர்கள் தான் எல்லாம். ஸோ அவங்களாம் நினைச்சா ஒரு விளக்கம் கொடுத்துருக்க முடியும். ஆனால் அதெல்லாம் கடந்து போனாங்க, அது ரொம்ப தவறு. மீட்டு இயக்கம் தமிழ்நாடு அளவில் பெரிய அளவில் பெரிய ஒரு கவனம் பெறவே இல்லை. ஸோ இப்போ இந்த இயக்கத்தை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும், எல்லாருமே பயன்படுத்திக்கணும். நீங்கள் சொல்கிற நான் ஏற்றுக்கொள்கிறேன். ரஜினி மட்டும் இல்லை, எல்லாருடைய மூத்த நடிகர்களும் வந்து இதை ஆதரித்து பேசணும். ஏன்னா அவங்களுடைய துறையில் நடக்கிற விஷயம் ஆக்சுவலாக இது கேரளா மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக ஒரு இருக்கும். இன்றைக்கி விஷால் கூட சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வாய்ப்பு இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னுலாம் சொல்கிறாரு அவர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா முழுக்கமான ஒரு விஷயங்கள் தான் இது. இதை வந்து நம்ம வந்து ஆதரிக்கணும், எல்லாரும் ஆதரித்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே வாய்ஸ் கொடுக்கணும் தான் என்னுடைய எதிர்பார்ப்பு தான். ரைட், ரஜினிகாந்த் வாய்ஸ் ரொம்ப முக்கியம் சார். அவர் பேசிக்கிட்டே இருக்கட்டும், அப்போ தான் நிறைய ஒரு 10 நாளைக்கு விவாதமும் போகுது. விவாதம் மட்டும் இல்லை, அதில் நிறைய இலைமறைக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. சப்டெல்லாம் பேசக்கூடிய அவர் அனுபவத்தை யாருடைய மனதையும் நோகடிக்காமல் சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டாக சொல்லக்கூடிய. நோகடிக்கல யாரையும் துரைமுருகனுக்கு எதுவும் காயமெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவரே சொல்றாரு, இது நகைச்சுவாக எடுத்துக்கங்க, பகைச்சுவை இல்லைன்னு அவரே சொல்றங்க போது மூத்த அமைச்சர் அப்படிங்கும்போது அவரே சொல்லும் போது நீங்க அவருடைய வார்த்தையை வந்து நிஜம் எடுத்துக்கிதான் ஆகணும். கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் திரு ரஜினிகாந்த் அவர்கள் திமுக மேடையில பேசியது விவாதமானது. அதனை தொடர்ச்சியா திரு ரஜினி அவர்கள் பற்றிய நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ராம்கி சார். நன்றி.